ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் விட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது ஏன்னு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். என்னோடய ரொட்டீன் வந்து டெய்லி ஒரே மாதிரி இருக்காது. நான் எந்திரிக்கிற டைம் பொறுத்து, சுச்சுவேஷன் பொறுத்து சம்டைம்ஸ் வேரி ஆகும். ஆனால் மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்மளோட டே வந்து நம்ம வார்ம் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் மற்ற எந்த விஷயம் பண்ணாட்டியும் இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் காஃபி டீ ரொம்ப ரேராக தான் நான் குடிக்குவேன். அதுக்கு பதிலாக வந்து ஜீரா வாட்டர், வெந்தய தண்ணி, இளநீர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் ஒன்று எடுத்துப்பேன். மூடு பொறுத்து வேரி ஆகும். இல்லை வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்குவேன். ஆக்சுவலாக மார்னிங்கில் இந்த ஆவாரம்பூ வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்களுக்கு சுகர் இருந்தது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் ஆவாரம்பூ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நம்மளும் யார் வேணாலும் அது குடிக்கலாம். நாங்களும் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து அப்பா அம்மா கூட சேர்ந்து அதை எடுத்துப்போம், உடம்புக்கு நல்லதுன்றதுனால. அப்புறம் என்னோடய டைம் பொறுத்து எனக்கு டைம் நிறையவே இருக்குன்னா மேக்ஸிமம் 1 hour வரைக்கும், இல்லாட்டி மினிமம் ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. டைமே இல்லை அப்படின்னா ஈவினிங்கில் வாக்கிங்கோட முடிச்சுப்பேன். அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிவிட்டு லேண்டு சுற்றி பார்க்க போயிடுவோம். பயிருக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா, பயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காலையிலையும் ஈவினிங்கும் இங்கே மயில் வந்துகிட்டே இருக்கும், அதை பார்க்குறதுக்காகவே போயிடுவோம். நம்ம எங்கே போனாலும் தனியாக போக தேவையில்லை, எப்பயுமே இவங்க எங்கள் கூட இருந்துகிட்ருப்பாங்க. எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயம்லாம் ஏதாவது இருந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி அம்மா வந்து சுண்டக்காய் சட்னி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சுண்டக்காய் பறிச்சுட்டு வேறு எதனா காய் இருந்தால் பறிச்சுட்டு போகணும். நிலத்துல நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து மஞ்சள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. வீட்டுக்கு தேவையான மஞ்சள் நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அது எடுக்கும் போது எப்படி வருதுன்னு கண்டிப்பாக காட்டுறேன். சம்மருக்கு பழைய சாதம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சம்மர் வந்தாலே எங்கள் வீட்டில் நாங்கள் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக பழைய சாதம் தான் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது நல்லா ஒரு வயிறு அப்படியே ஜில்லுன்னு ஃபீல் இருக்கும். அது நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நமக்கு.
நிறையா விட்டமின், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அது சுகர் ப்ளஸ் ஹார்ட் டிசீஸ்க்கு கூட சாப்பிட்லான்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் 1/2 டைம் இருக்குது. எனக்கு வந்து 10 DSM ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் 9 லாகின் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் ஓவர் நைட் ஏதாவது ரிவர்ட் ஆகிருக்கும், மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ 9 கனெக்ட் பண்ண எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி நான் வேலைலாம் எதனா பண்ணிகிட்ருப்பேன் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு வந்து நான் மார்னிங் எழுந்ததுலேருந்து நிறைய விஷயம் பண்ண மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நான் 6 எழுந்திரிச்சா தான் என்னால் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இது எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிட்டா நமக்கு நைட் ஆகிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஃபுல்லாக ஒர்க் தான் போயிட்டுருக்கும். கால்ஸு, மெயிலு அது இதுன்னு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து இந்த ஏடிசி கம்ப்ளைண்ட்ஸ் மெயில் வந்துகிட்டே இருந்தது. டிசிஎஸில் நம்ம அந்த ஏடிசி கம்ப்ளைண்ட்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு இந்த குவார்ட்டர் நமக்கு முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால் அந்த காம்பிடன்சி ட்ராக் பண்ணது முடிஞ்சிட்டு இருந்தது. அதுக்காக அந்த மெயில் வந்துட்டு இருந்தது. அதனால் ஃபஸ்ட் ஆஃப்லேயே அது பண்ணேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 12 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். அது ஃப்ரூட்ஸாக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வீட்டில் வந்து பப்பாயா இருக்குது, அதனால் பப்பாயா எடுத்துக்கிறேன். பப்பாயாவை பற்றி சொல்லவே தேவையில்ல, ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட டைஜஷன், சுகர் இருக்கிறவங்க பப்பாயா கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஹார்ட் பேஷண்ட்க்கும் பப்பாயா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் நிலத்துலேயே பப்பாயா இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி பப்பாயா சாப்பிடுவோம். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்க சுகர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கேர்ள்ஸ்க்கும் வந்து பப்பாயா ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து அதில் வந்து சீட்ஸ், டேட்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பி போய் ஒர்க்கில் உட்காரணும். ரொம்ப கடுப்பாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் கூட போய் ஹாலிடே கேலண்டர் எடுத்து பார்த்துட்ருப்பேன், எப்போ லீவ் வருதுன்னு சொல்லி. அப்புறம் ஒரு 2 அந்த மாதிரி லன்ச்சு. பாருன்னா கண்டிப்பாக நெய் வந்து ஹோம்மேட் நெய் இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லா சாப்பிடுவோம். ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. டூ ஓ கிளாக் வந்தேன்னா ஒரு 2:45 வரைக்கும் பிரேக் எடுத்துப்பேன். 45 மினிட்ஸு, 1/2 hour சாப்பிட்டுட்டு மீதி 15 மினிட்ஸ் இந்த மாதிரி வெளியே வந்து கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிகிட்ருப்போம். கோழிக்கெலாம் தண்ணி வச்சுட்டு, அப்பா அம்மா மாடுக்கு தண்ணி வைப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு 15 மினிட்ஸ் கழித்து திரும்பி போய் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ஆஃபீஸ் போனால் கிளம்பி ஆஃபீஸ் போவோம், வீட்டுக்கு வருவோம். அந்த விஷயம் மட்டும்தான் நடக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இதே நான் வீட்டில் இருந்தேன்னா அன்றைக்கி நாளில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ண மாதிரி இருக்கும். ஒர்க்குமே வந்து அதிகமாக பண்ண மாதிரி இருக்கும். காலையில் 9க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா திருப்பி நைட்டு 8:30, 9 கூட திருப்பி ஆகும். சம்டைம்ஸ் 7:30 அந்த மாதிரி லாக் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் இந்த நாட்டு தக்காளியும் பப்பாயாவும் சீட்ஸ் விட்டுருக்கோம்.
எனக்கு வந்து அது நான் தான் விட்டேன். அது கொஞ்சம் வளர்ந்து வருது. அது நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 டைம்ஸ் ஆச்சும் அதை வந்து வந்து பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். அது கொஞ்சம் ஒழுங்காக வளர்ந்த பிறகு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்புறம் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸு அம்மா வந்து கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு பயிறு செய்வாங்க. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பயிறு. அப்புறம் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட இருந்தால் அதுவும் சேர்த்து சாப்பிடுவோம். கொஞ்சம் இப்போ எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, 9:00 9:30 ஆகும் முடியறதுக்கு அப்படின்னா, ஒரு 6:30 நானே ஒரு 1/2 பிரேக் எடுத்து ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துடுவேன். இல்லை 7:30 மேக்ஸிமம் 8க்கே லாக் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே விட்டுருவேன். 8 மேலே போய் ஒரு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 7:45 அந்த மாதிரியே முடிஞ்சிச்சு. அதனால் நான் பிரேக் எதுவும் எடுக்கலை, ஒரேடியாக முடிச்சுட்டு போய் தான் ஒரு 1/2 hour வாக் பண்ணேன். அம்மா வந்து இன்றைக்கி சுண்டக்காய் சட்னி செய்கிறாங்க. நான் ஈவினிங் 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதால டின்னர் அவாய்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் ஈவினிங் ஹெவி ஆகிட்டா நான் நைட்டு சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த சட்னிக்காகவே ஒரு தோசையாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட வந்திருக்கேன். தோசை ஊற்றுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் தோசை ஊற்றுறதுன்னா எப்பயுமே நான் எடுத்துப்பேன் அந்த செக்ஷன். வீட்டில் நம்மளது ஹோம்மேட் நெய் இருக்குது, ஹோம்மேட் பட்டர் இருக்குது. அதனால் அது ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் இருக்கும். அம்மா வந்து டெய்லி காலையிலே பட்டர் எடுத்துருவாங்க. ஏன்னா எங்களது மாடு பாலுன்றதுனால வந்து ரொம்ப கட்டியாக நல்லாயிருக்கும். அதனால் அது பட்டர் எடுத்து வைப்பாங்க. ஈவினிங் சமோசா எப்பயும் பட்டர் கீலாம் ஆட் பண்ணி சாப்பிட்டதால கொஞ்சமாக வார்ம் வாட்டர் இல்லாட்டி ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு தூங்குவோம். மேக்ஸிமம் 9:30 10 எல்லோரும் தூங்கிடுவோம். இதுதான் என்னுடைய ஒரு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.